Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தனியார் பேருந்தில் சென்றபோது பொள்ளாச்சியில் இறங்க வேண்டிய தம்பதியை கேரளாவில் இறக்கிவிடப்பட்டதால் அவர்கள் அதிர்ச்சியடைந்து ஓட்டுநர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அது எப்படிங்க ஸ்லீப்பர் கோச்சை புக் பண்ணி தூங்காம உட்காந்துட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு வீடியோல உட்காந்து காவல் காத்துட்டு இருப்பாங்களா? வண்டி எடுங்க சார், என்னால எதுவும் பண்ண முடியாது சார். ஆபீஸ்ல வண்டி எடுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்ல நான் நிப்பாட்டுறேன். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி ஒரு சேஃபான பஸ் ஸ்டாண்ட்ல. என்னால ஏங்க அமௌண்ட் அப்ப அமௌண்ட் ஃபுல்லா ரிஃபண்ட் டபுளா ரிட்டர்ன் பண்ணுங்க. என்கிட்ட கத்தாதீங்க, உங்க தப்பு இல்ல. உங்க தப்பு தாங்க இது, உங்க தப்பு தான் இது. அது எப்படி உங்க தப்பு வச்சுட்டு எங்க சொல்லலாம் நீங்க? தப்பு கிடையாதுடா. உங்க மேல தாங்க தப்பு. பாலக்காடு பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட்ல சேஃபா இறக்கி விடணும். அப்படியெல்லாம் இறக்க முடியாதுங்க. என்ன யாருங்க பஸ் கொண்டு வருவா? ஹலோ, இப்ப யாருங்க பஸ் எடுத்துட்டு வருவா? யாருங்க உங்களை கூட்டி போற பஸ் வருவாங்களா? நான் சேஃபா உங்களை இறக்கி விடுறேன்னு சொல்றேன். சேஃபா அங்க இறக்கி நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க இறங்காதீங்க. நான் பொள்ளாச்சி தாங்க நான் இறங்கணும். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆபீஸ் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆபீஸ் நம்பர் என்கிட்டலாம் இல்ல. என்ன தம்பி, நீ ஃபோன் பண்ணி பேசு. மேலும் விவரங்களை செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம். நடேசன், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் தனது மனைவியுடன் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைபார்த்து வருகிறார். தனது சொந்த ஊரில் கோவில் திருவிழா என்பதால் தம்பதி வீரர்களும் தனது ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் பொள்ளாச்சி செல்வதற்காக பஸ் ஏறி திருச்சி வந்து திருச்சியிலிருந்து தனியார் ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் புக் செய்து பொள்ளாச்சி கிளம்பியுள்ளனர். பொள்ளாச்சிக்கு வந்த அந்த தனியார் பஸ் தாமதமாக அங்கு திருச்சியிலிருந்து கிளம்பியுள்ளது. பின்னர் கிளீனர் தம்பதியர் இருவரையும் பொள்ளாச்சியில் அந்த தனியார் பஸ் இறக்கி விடாமல் அங்கிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு நோக்கி சென்றுள்ளது. அப்போது இவர்கள் முடித்து பார்த்தபோது பஸ் பாலக்காடு தாண்டி சென்ற போது, நான் பொள்ளாச்சியில் இருக்க வேண்டும், என்னை ஏன் நீங்கள் பாலக்காடு கொண்டு செல்கிறீர்கள் என்ற பஸ்ஸில் சென்ற ரஞ்சன் அவரது மனைவி இருவரும் பஸ் கண்டக்டர் கிளீனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இது குறித்த வாக்குவாதத்தை அவர் ரஞ்சன் தனது மொபைல் போனில் வீடியோ எடுத்துள்ளார். பின்னர் அவர்கள் ரஞ்சன் அவரது மனைவி இருவரையும் பாலக்காடு அருகே பஸ்ஸை நிறுத்தி மற்றொரு பஸ்ஸில் ஏற்றி அங்கிருந்து பொள்ளாச்சி அனுப்பி வைத்தனர். இது அவருக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து போலீசில் புகார் செய்வோம் என்று கூறியதுக்கு ரஞ்சனிடம் எங்கு வேணாலும் புகார் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளது. இந்த சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.